ஹலோ வீவர்ஸ். தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் 2025 1450க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு அறிவிப்பணை அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ 37 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதமான வேகன்சி கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ மொத்தமாக 1450க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இதில் வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பேமெண்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இவங்க அப்ளை பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் இதை அப்ளைவே பண்ணாதீங்க. அந்த மாதிரியான ஒரு முழு தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி டிஎன்ஆர்டியில் தான் அப்ளை பண்ணணும். ஒரு சில மாவட்டங்கள் அந்தந்த மாவட்ட வெப்சைட்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்குண்டான அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அங்கே வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லா மாவட்டமும் அதை வெளியிடலை. நான் சொல்கிறது ஒரு 10 மாவட்டங்கள், 38 மாவட்டங்களில் ஒரு 10 மாவட்டங்கள் மட்டும்தான் அதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோன்னு டிஎன்ஆர்டி வெப்சைட் உள்ளே போனீங்கனாலே இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஏஜ் லிமிட் அதை கொடுத்துருப்பாங்க, சேலரி எவ்வளோங்கிறத கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். அடுத்து வந்து 10ஆம் வகுப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி விவரம், கட்டணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. அடுத்து அந்த மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலங்க இது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து விளம்பரத்தை பார்க்க விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள், மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிடன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இதில் உள்ளே போனீங்க அப்படின்னாலே இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அரியலூர், செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 37 மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு மாவட்டத்தை தவிர மீதி எல்லா மாவட்டத்துக்கும் இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நார்மலாக இது மறுபடியும் நீங்கள் முன்னாடி போயிட்டிங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அறிவுரைகள் அப்படிங்கிற அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு முறை கட்டணம் செலுத்திட்டீங்க அப்படின்னா அது எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெற மாட்டாது, இல்லை வேறு எந்த தேர்வு கட்டணத்துக்கும் இருப்பு வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்க பண்ண பேமெண்ட்டு அவ்வளோதான். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது டன்னு. அது வந்து மறுபடியும் நீங்கள் வேறு எந்த எக்ஸாமுக்கு மறுபடியும் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தேர்வுக்கோ டிஎன்ஆர்டியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து காமனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஒரு தேர்வு அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு ஊராட்சிக்கு விண்ணப்பிக்காமல் 2 ஊராட்சி 3 ஊராட்சிக்கு விண்ணப்பிக்காதீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆட்சேர்ப்பு நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் ஆவதில்லை. ஸோ பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகள் குறைந்தபட்ச தகுதியாகும். குறைந்தபட்ச தகுதிகள் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆட்சேர்ப்பு தேர்வு நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்தை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இந்த விளம்பரத்தை பார்க்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ, இதில் வந்து அந்த 37 டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் அதில் எந்த கம்யூனிட்டி வைஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மதுரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ மதுரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நான் ஷோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டிஸ்ட்ரிக்ட் நேமு, அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பொதுப்பிரிவுக்கு வந்து எவ்வளோ ஏஜ், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவ வீரர் அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்குது, மொத்த பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இன சுழற்சி விவரம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது, பொது போட்டியில் 10 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பெண் தனியாக கொடுத்துருக்காங்க. கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களோ பெற்றோர் இருவரையும் இறந்த இளைஞர்கள் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள், போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர், போரில் மரணமடைந்த அல்லது உடல் தகுதியை இழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தாரில் 2 நபர்கள் வரை, அந்த மாதிரி இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சியை வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. இன சுழற்சி விவரங்கள் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த இன சுழற்சி விவரங்களை தாண்டி நீங்கள் பர்டிகுலராக அந்த ஊராட்சியில் வந்து இப்போ ஊராட்சி செயலாளர் இருக்கு இல்லையா, ஊராட்சி செயலாளருக்கு நீங்கள் இந்த இது ஆர்டர் வைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும். அண்டு நீங்கள் வேறு ஒரு ஊராட்சி வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் இங்கே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது கிடையாது. அதே மாதிரி இது முழுக்க 10th மார்க் பேஸ் பண்ணி, ஸோ யாரெல்லாம் வந்து ஹை மார்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த தேர்வுக்கு வந்து அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இது வந்து நம்ம வந்து எதையுமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த இதை வச்சு தான் அவங்க நெக்ஸ்ட்டு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க உங்களோட மார்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்ளை
அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது டிசம்பருக்குள்ளே வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பருக்குள்ளே இதை ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த கிராம உதவியாளரும் ஃபில் பண்ணணும், இந்த கிராம ஊராட்சி செயலாளரும் ஃபில் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் எது அறிவிச்சாங்களோ மீது இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பிலாம் வந்து அதெல்லாம் தனித்தனி போர்டு. ஸோ அதெல்லாம் அந்த போர்டு நடத்திக்கும், அந்த போர்டுக்குன்னு தனியாக ஆளுங்க இருக்காங்க. பட் இதெல்லாம் இந்த மாதிரி ஊராட்சி செயலாளர், கிராம உதவியாளர்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கண்ட்ரோல் வர்றது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கண்ட்ரோல். இப்போ கிராம உதவியாளர் வந்து வட்டாட்சியர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர், கோட்டாட்சியர் நடத்துவாங்க. ஸோ இந்த கிராம ஊராட்சி செயலாளர் வந்து மாவட்ட கலெக்டர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைப்பாங்க. ஸோ அந்த குழுலேயே வந்து வட்டாட்சியர் இந்த மாதிரி பிற அதிகாரிகள் வந்து இருக்கலாம். ஸோ அவங்க நடத்துகிறனால கண்டிப்பாக வந்து இது டிசம்பருக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இட்செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் கைடுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து டவுன்லோட் யூசர் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுவும் தவறு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சைனு எல்லாமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் பண்ணாதீங்க, ஒரு சேவை மையத்தில் போய் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? பண்ணி கொடுத்துட்டு அதுக்குண்டான அந்த ரெசிப்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ரெசிப்ட்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கிராம ஊராட்சி செயலாளர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனலில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 100மே வந்து கிராம ஊராட்சி நிர்வாகம் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதில் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, யாருக்கு கீழே வேலை செய்வீங்க, நீங்கள் இல்லைனா அந்த வேலை யார் செய்வாங்க, யாருக்கு நீங்கள் அதிகாரம் பண்ணுவீங்க, உங்களை யார் அதிகாரம் பண்ணுவாங்க, அண்ட் நீங்கள் என்னென்ன முடிவுகள் அந்த கிராம ஊராட்சியில் எடுக்கலாம், கிராம சபை கூட்டத்தில் எடுக்கலாம், அந்த மாதிரியான முழு தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ 10th மார்க் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதில் வந்து எந்த மாதிரி எடுப்பாங்க, ஆர்ட்ஸ் சேர்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்தராக நம்மளோட சேனல் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.